Okay guys, hello everyone. This is Guna Ragulan. So இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து காப்பி, மூவ், ரீநேம் இப்படியான விடயங்களை எப்படி பண்றது, ஃபைல்ஸ் எப்படி ரீநேம் பண்றது, ஃபோல்டர்ஸ் எப்படி ரீநேம் பண்றதுன்னு சொல்லி பேசிக்கான விடயங்களை பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் வந்து அது ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன், அதுக்குள்ள நோட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இவ்வளோ விடயங்கள் தான் நான் இன்றைக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக காப்பி கமாண்ட், மூவ் கமாண்ட், rn command, rename command. So in the copy command is used to copy files and folders. Move command is used to move folders and files. Okay, rename is used to rename. Ren is used to rename files. Rename is an alternative to ren. So இதுதான் நம்ம பார்க்க போறோம். Okay, so இப்போ நான் இந்த CMD ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணி டெஸ்க்டாப்புக்கு வந்து நேவிகேட் பண்ணுறேன், குயிக்காக வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுக்காக வேண்டி. ஸோ இதில் ஒரு பேசிக்கான ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன், லைக் சாம்பிள் TEXT ஃபைல்னு சொல்லி ஃபைல். ஓகே, இப்போ என்ன செய்ய சொன்னால் இந்த ஃபைலை வந்து டிக்கு வந்து காப்பி பண்ண போகிறேன். அதுக்கு நான் டைப் பண்ணுற கீவேர்ட் காப்பி சாம்பிள். ஓகே, அது நேம் text file.txt, destination is D, அங்கே போய் sample txt file.txt. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபைல் 1 காப்பிட்டு விழுகுது. இப்போ நான் வந்து டி ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் டிக்குள்ளே வந்து இந்த சாம்பிள் ஃபைல் காப்பீட் ஆகியிருக்கும். ஓகே, இதை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன செய்தேன்னு சொன்னால் இதுக்குள்ளே போய் hello this is a sample text, like hello this is a sample text ன்னு சொல்லி என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து இதை காப்பி பண்ண போதும் பார்த்துக்கொள்ளுங்க. காப்பி sample, okay, sample text file to destination D. ஓகே, இப்போ போய் டி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் எஸ் இட் வில் பி காப்பீட். ஓகே ஓகே, ஏற்கனவே பார்த்தோம்னு சொன்னால் நம்ம காப்பி பண்ணக்குள்ளே எஸ் நாங்கள் காப்பி பண்ணக்குள்ளே வந்து சாம்பிள் டெக்ஸ்ட்னு சொல்லி டைப் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஒரு ரீசன் இதுக்கு அதை என்னென்னு சொல்லி காட்டுறோம். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நியூ சாம்பிள் .txtன்னு சொல்லி ரீநேம் பண்ணித்தேன். இந்த ஃபைல் அப்படியே அங்கே ரீநேம் பண்ணி காப்பி ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்குள்ளே போய் பார்த்தோம்னா நியூ சாம்பிள்ன்ற பேரில் வந்து காப்பி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபைல் அப்படியே காப்பி பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் டி இவ்வளோதையும் கொடுத்து என்டர் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல காப்பி ஆகும், அதே நேமில் போகும். ஓகே, சாம்பிள் டெக்ஸ்ட்னு சொல்லி. இல்லை டிஃப்ரெண்ட்டான நேமில் காப்பி பண்ண போகிறீங்க, இந்த ஃபைல் அப்படியே ரீநேம் பண்ணி காப்பி பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் இங்கே போய்ட்டு வந்து லைக் ரீநேம் .txtன்னு சொல்லி ஏதாவது டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் அது அப்படியே இந்த அப்படியே காப்பி பண்ணி ரீநேம் பண்ணும். இந்த ஃபீச்சர்ஸ் வந்து GUIயில் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிறத நீங்கள் காப்பி பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் அப்படியே Ctrl+C கொடுத்து ஸ்பேஸ் பண்ணி போட்டு ரீநேம் பண்ணுவீங்க, ஏன்னா லைக் இதுக்குள்ளே போய்ட்டு ரீநேம் பண்ணி மாற்றுவீங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் CMDயில் காப்பி பண்ணக்குள்ளேயே ரீநேம் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் ஆஃப் CMD. ஓகே, இப்போ எப்படி மூவ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். சிமிலர் ஒன்றுமே செய்யறதில்ல, இங்கே மூவ் பண்ணுற கீவேர்டை மாற்றினா மட்டும் காணும், மற்றும்படி சேம் ப்ராசஸ். இங்கே டிலீட் ஆகிதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ரீநேம் பண்ணுற பேரில் மூவ் ஆகிட்டு காரணம் என்ன சொன்னால் இங்கே டிக்குள்ளே ரீநேம்னு சொல்லி மூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே கைஸ், இது வெரி சிம்பிள். இதில் நான் வந்து கூட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண விரும்பல. அடுத்தது வந்து அடுத்த டீட்டெயில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது வந்து ரீநேம். ஓகே, இப்போ எப்படி ஒரு ஃபைலை ரீநேம் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெஸ்க்டாப்பில் வந்து லைக் ஓகே லைக் வாட் டு டூ ஒரு சிம்பிள் ஃபைல் சிம்பிள் ஃபைல். ஓகே, இதை எப்படி ரீநேம் பண்ணுறது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரென் சிம்பிள் ஃபைல் ஆஸ் ரீநேம் file.txt என்று சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா அது அப்படியே ரீநேம் ஃபைல் TXTன்னு மாறுது. இப்போ ரீநேமை யூஸ் பண்ணலாம். ரீநேம் ஓகே ஓகே குழப்பத்துக்கு rename.file.txt as new file.txt அப்படியே ரீநேம் பண்ணுறோம். new file.txt இதுக்குள்ள டேட்டா என்ன பண்ணணும், entering some data. ஓகே, இப்போ என்ன சொன்னால் ரீநேம் பண்ணுற கீவேர்டை யூஸ் பண்ணி பார்ப்போம். நியூ file txt as rename file now.txt. ஓகே இட்ஸ் ரீநேமிங். ஸோ இப்படியான கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ரீநேம் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, சிம்பிள். இப்போ நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றது இப்போ இங்கே வந்து எப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லைக்
new folder as new. Okay, like எப்படி வந்து ரீநேம் பண்ணுற ஃபோல்டர் ஃபைல்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஸோ இந்த டுட்டோரியலினூடாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விடயம் வந்து காப்பி மூட் ரீநேம். ஸோ as usual I am uploading this to the GitHub, so you can get this notes. Okay, so add rename, copy, move and move. Okay, notes. Okay, post origin main. Okay, so அந்த டீட்டெயில்ஸ் வந்து கிட்டப்புக்கு அப்லோட் ஆகிட்டு. ஸோ இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தந்திருக்குமே நினைக்கிறேன். I will see you in the next tutorial.